الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனருமை இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 12 மாதங்களை அல்லாஹு தாலா ஒரு வருடத்திலே படைத்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹு தாலா திருமறையில் கூறும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமியையும் வானங்களையும் எப்பொழுது படைத்தானோ அன்றிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக ஆக்கியிருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லும்போது, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4 மாதங்களை சிறந்த மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் போன்ற 4 மாதங்களுமே மிகச்சிறந்த மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த 4 மாதங்களிலுமே யுத்தம் செய்வது ஜாகிலிய காலம் தொட்டு தடை செய்யப்பட்ட ஒன்று விடயமாக இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 4 மாதங்களிலே முஹர்ரம் என்ற ஒரு மாதம் இருக்கிறது. அந்த மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நோன்பு நோட்பதை சிறந்த ஒரு வணக்கமாக, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பது சிறந்த வணக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் பூரணமாக நோன்பு நோட்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்திலே, அது அல்லாத மாதங்களே ரசூலுல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த அரபு ஹிஜ்ரி வரை அமைப்பிலே முதல் மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றுவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த சிறந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால், இந்த புண்ணிய மாதங்களில் பொதுவாக அந்த மாதங்களில் நாங்கள் செய்கிற தண்டனைகளுக்கும் அல்லாஹு தஆலா எங்களுடைய தவறுகளுக்கும் அதிகரித்த தண்டனையை கொடுப்பான். சிறந்த நாட்களில் செய்கிற அமலுக்கெல்லாம் சிறந்த கூலியை வழங்குவது போன்று தண்டனை விடயத்திலும் தவறுகள் விடயத்தில் அல்லாஹ் அதிகரித்த கூலியை தருவான் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கிறார். ஆகவே நீங்கள் அதிலே உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முஹர்ரம் மாசத்திலே எங்களுக்கு நோன்பு நோட்பது மிகச்சிறந்த ஒரு விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுடைய மாதத்துக்கு நோன்புக்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ்வுடைய சிறந்த மாதமாகிய முஹர்ரமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய 30 நோன்பையும் பூரணப்படுத்திய பிறகு ஏனைய மாதங்களில் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக முஹர்ரம் மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் அதிலே சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக, இபாதத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நோன்பை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு மிக கண்ணியமான, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களில் ஒன்றான இந்த முஹர்ரத்திலே எங்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதிலே தான் அதாவது ஆஷுரான்னு சொல்லக்கூடிய நோன்பு வரும். அதில் அதே மாதிரி தாசுஆன்னு சொல்லக்கூடிய நோன்பு எல்லாமே இந்த முஹர்ரம் உடைய மாதத்திலே வந்திருக்கிறது. இது அல்லாத நாங்கள் நோன்புகளையும் அந்த மாதத்திலே எங்களுக்கு நோன்பு பிடிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே முஹர்ரம் உடைய நோன்பை பிடித்து அவருடைய அந்த இபாதத்தை உயிர்ப்பித்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير
المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.